Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு பன்னீர் புர்ஜி பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற பன்னீர் புர்ஜி பரோட்டா அதான் செய்ய போகிறோம். அதாவது நாம் இன்றைக்கி இது வீட் ஃப்ளோர் வச்சு தான் செய்ய போகிறோம், அதாவது கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியானது தான். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் 1/2 லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான். நம்ம இதுக்காக கடையில் போய் எந்த பன்னீர்லாம் வாங்க வேண்டாம், நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம அது பொடியாக தான் கட் பண்ணி போட போகிறோம். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட பன்னீர் வாங்கி நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் நல்ல ஒரு காட்டன் கிளாத், ஒயிட் கிளாத்தில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போதே அந்த கொஞ்சம் ப்ளைன் வாட்டர் அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம லெமன் ஆட் பண்ணுறதோட்டு கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும், தண்ணி இல்லாதபடிக்கு. நீங்கள் டைம் இருக்குன்னா நீங்கள் அதை கட்டி கூட நீங்கள் சிங்க்கு கிட்ட நீங்கள் அப்படியே தொங்க விட்டிங்கன்னா அந்த தண்ணிலாம் நல்லா வடிஞ்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். இந்த மாதிரி நமக்கு ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பன்னீர் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இவ்வளோ நல்லா ட்ரையாக இருக்குது. தண்ணி ஃபுல்லாக நல்லா வடித்து எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதனால் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பொடியை கட் பண்ணுற மாதிரி நம்ம பொடி பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதனால தான் நம்ம கடையில் வாங்க வேண்டாம்னு சொன்னது. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டோம்னா போதும். ஏன்னா எப்படியா நமக்கு அது துருவினா போல தான் வேணும். அது இந்த மாதிரி செஞ்சு எடுக்கும்போதே நமக்கு கிடச்சிரும். இப்போ நாம் இது செய்யறதுக்காக என்ன தேவைன்றது பார்த்துக்கலாம். இதுக்காக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச பன்னீர், இது உங்களுக்கு இன்னும் தேவைன்னோட நீங்கள் 1 லிட்டர் பால் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது பட்டர், அது கொஞ்சமாக எடுத்துருக்கேன். 1 கப் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம், அதையும் எடுத்துக்கிறேன். அப்புறம் சப்பாத்திக்காக நான் மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு ஒரு 5 உருண்டை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் பால்ஸாக. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் பன்னீர் இன்னும் கூட சாப்பிடுவீங்க நல்லான்னா இன்னும் நீங்கள் நிறைய கூட செஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதுக்காக நான் ஒரு பேன் வச்சு அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகி வந்த பிறகு, நல்லா உருகி வந்த பிறகு நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது ப்ரௌனாக வதங்கி வரணும். இதில் நான் 3 ஸ்பூன்ஸ் கிட்ட பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் தேவைன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பட்டர் வேண்டாம் இந்த அளவுக்குன்னா 1 ஸ்பூன் பட்டர் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணுறது 3 ஸ்பூன்ஸ் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் இது பட்டரில் செஞ்சால் தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்கும், அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போ நாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பை ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது வதங்கி வரும்போது நாம் தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் காரம் இருக்காது, ஆனால் கலரிங் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் நாம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். இதுக்காக மிளகாய் தூளுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், இதையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், இதையும் நாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 1/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர், அதாவது வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நாங்கள் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா பவுடர் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதில் நாம் செஞ்சு எடுத்து வச்சுருக்க பன்னீர் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சமாக அது இந்த ஃப்ளேவர் அதோட கலந்து வரணும். அது வரைக்கும் நாம் நல்லா அந்த ஹீட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது பன்னீர் மசாலா பொருட்களோடு சேர்ந்து நல்லா வெந்து வர அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி ஆற வச்சுக்கலாம். ஓகே, நம்மளோட பன்னீர் புர்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கான மாவும் ரெடியாக இருக்குது. நாம் இப்போ ஒவ்வொரு சப்பாத்தி மாவுலேயும்
இந்த பன்னீர் புர்ஜியை தேவையான அளவு வச்சு ஸ்டஃப் பண்ணி நம்ம திரும்ப பால்ஸ் மாதிரி செஞ்சு அதை திரட்டிக்கலாம். ஒரு சப்பாத்தி கல்லை வச்சு திரட்டி எடுத்துக்கலாம். திக்காக நம்ம திரட்டணும், ஏன்னா அது பரோட்டா மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக இதை நல்லா ஸ்டஃப் பண்ணி திரட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம இது போலவே எல்லா பால்ஸ்லையும் ஸ்டஃப் பண்ணி நம்ம திரும்ப பால்ஸ் மாதிரி செஞ்சு திக்காக திரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைதா இன்னும் நல்லாயிருக்கும். பட் நம்ம ஹெல்த்துக்கு வந்து கோதுமை மாவு தான் நல்லது சொல்லிட்டு தான் நான் எப்போவுமே கோதுமையில் செய்வேன். பிள்ளைங்களும் இதை விரும்பி சாப்பிடும்போது அவங்களுக்கும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. அதுக்காக தான். ஸோ நம்ம இந்த மாதிரி எல்லா பால்ஸும் திரட்டி எடுத்து நம்ம ஒரு தவா வச்சு அதில் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நாம் ஒரு தவா வச்சு நல்லா சூடான பிறகு அதில் இதை செஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். நல்லா இதுக்கு நம்ம ஆயில் நிறைய அப்ளை பண்ணோம். அப்போ தான் நமக்கு நல்லா அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம அந்த பரோட்டாவில் பார்க்கும்போது எப்போவுமே நமக்கு தெரியும் நல்லா ஆயில் நிறைய அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அது வெந்து வரும். இந்த மாதிரி ஒன்றுனா நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நாம் இது போல் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவந்து வரும்படிக்கு நல்லா நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், நம்மளோட பன்னீர் புர்ஜி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக. நாம் திக்காக செய்கிற தொட்டு 2 பக்கம் நம்ம திருப்பி போட்டு ஆயில் அப்ளை பண்ணி நல்லா செவந்து வந்த பிறகு தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் புர்ஜி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. நல்லா செவந்து ப்ரௌனிஷாக ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பன்னீர் புர்ஜியில் நம்ம இதை செய்கிறோம். இந்த மாதிரி பரோட்டா போல் நீங்கள் வீட்லேயே அதுவும் கோதுமை மாவில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. நாமளும் இதை நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது மைதா கிடையாது. ஸோ நம்ம விரும்பின லெவலில் ஆயிலோ இல்லை பட்டரோ எதுனாலும் நம்ம எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சு நாம் சாப்பிட்டுக்கலாம். பன்னீரும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் பன்னீர் நம்ம கடையில் வாங்கலை, வீட்லேயே தான் நம்ம செய்கிறோம். ஸோ இதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பன்னீர் புர்ஜி பரோட்டா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.